சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு. இந்த மெசேஜ பார்க்கும்போது வேலைக்கு போறவங்களுக்குலாம் எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அதே ஒரு 10 டேஸ் கழிச்சு நம்ம பேங்க் பேலன்ஸ் பார்க்கும்போது, "என்னடா லைஃப் இது?" அப்படின்ற மாரி நமக்கு தோணும்ல. சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லினியர் மைண்ட் ரிட்டன் பை டி. ஹார்வ் ஏக்கர். நம்ம மணி அப்படின்னாலே என்ன நெனச்சுக்குவோம்? நம்ம அன்னன்னைக்கு லைஃப்ப ஓட்டுனா போதும் அப்படின்ற மாரி. ஆனா, இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லயும் மணிய பத்தின ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அத பொறுத்து தான் நம்ம ஏர்ன் பண்றோமா, இல்ல அதிகமா செலவு பண்றோமா அப்படின்றத சொல்ல முடியும்னு. இவர் என்ன சொல்றாருன்னா, "என்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் குடுங்க. நீங்க ஃபியூச்சர்ல எப்படி இருப்பீங்க? நீங்க நெறைய ஏர்ன் பண்ணுவீங்களா? செலவு பண்ணுவீங்களா? அப்படின்றத நான் சொல்றேன்" அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த மணிய பத்தின ப்ளூ பிரிண்ட் டோட்டலா 3ஆ டிவைட் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம பேசுற வேர்ட்ஸ், கேட்குற வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், "நான்லாம் சம்பாரிக்கிறதுக்கு லாக்கியே இல்ல. நான்லாம் வேஸ்ட்" அப்படின்னு சொல்லி பேசுறது. இன்னொன்னு, "வாங்குற சம்பளம்லாம் கடன் கட்டியே வேஸ்ட் ஆகுது. நான்லாம் அதுக்கு தான்" அப்படின்ற மாரி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேட்குற வேர்ட்ஸ், பேசுகிற வேர்ட்ஸ்லாம் தப்பாக அமையிறது. அடுத்து மாடலிங். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேரண்ட்ஸ்லாம் வேலைக்கு போவாங்க. சேலரி வந்ததுக்கப்புறம் இஎம்ஐ கட்டுறது, டியூ கட்டுறது. இத பார்த்ததுக்கப்புறம் நமக்கும் என்ன தோணும்? ஓகே, நம்ம அன்னன்னைக்கு லைஃப் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு யோசிக்கிறது. அடுத்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட். இப்போ நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஃபெயிலியர் வந்ததுக்கப்புறம், ஓகே, நம்மலாம் சேவிங்ஸே வைக்கக்கூடாது. எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஜாலியா செலவு மட்டும் பண்ணா போதும். அப்படின்னு இந்த மாரி தப்பான மணிய பத்தின ப்ளூ பிரிண்ட் இருந்ததுன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டும் அதுக்கு ஏத்த மாரி தான் வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, புவர் பீப்பிள் மைண்ட் செட்க்கும், ரிச் பீப்பிள் மைண்ட் செட்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் 17 டிஃபரன்ஸஸ் சொல்லியிருக்காரு. இங்க புவர் பீப்பிள், ரிச் பீப்பிள்னு அவர் சொல்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மணிய வச்சு கிடையாதுங்க. நம்மளோட தாட்ஸ வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரிச் பீப்பிள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு அவங்க ஏத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க டிரைவர் சீட்ல இருக்கீங்கன்னா, நீங்க தானங்க பார்த்து வண்டி ஓட்டணும். ஸ்பீட் பிரேக்லாம் எங்க வருது அப்படின்னு பார்த்துட்டு, அத விட்டுட்டு பின்னாடி இருக்கவங்க சொல்லல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது தப்பு. இதே புவர் பீப்பிள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எனக்கு சரியா ஆப்பர்ச்சுனிட்டி அமையல, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி யார் மேலாவது பழி தூக்கி போட்டுருவாங்க. அடுத்தது ரிச் பீப்பிள் மைண்ட் செட் எப்படின்னா, இப்போ ஒரு ₹1000 வருது அப்படின்னா, அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனா புவர் பீப்பிள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இந்த ₹1000 நான் எப்படி செலவு பண்ணலாம்? இன்னைக்கு நான் எப்படி லைஃப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்? அப்படின்னு தோணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த புக்ல நெறைய டிஃபரன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்றது? எப்படி பாசிவ் இன்கம் நம்ம எடுத்துக்கிறது? இந்த மாரி நெறைய ஐடியாஸ்லாம் இருக்கு. ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்க மறக்காம வாங்கி படிச்சு பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது புக் ரிவ்யூ பண்ணணும்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பண்றேன். தேங்க் யூ.